ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரோம மன்னர்களுக்கு இந்த யூதர்களில் இருந்த தலைவர்கள் கடிதம் எழுதுனாங்க. எங்க ஊர்ல ஒரு ஆளு உங்க அரசாங்கத்துக்கு போட்டியா ஒரு அரசாங்கம் நடத்துறான். தன்னுடைய ராஜ்யம்னு சொல்றாரு. எனவே இவர் உங்கள் ராஜ்யத்திற்கு எதிராக வேலை செய்யறாரு, இவரை நீங்க கவனிங்கன்னு சொல்கிறார்கள். மத்திய அரசாங்கத்தில் அவருக்கு இருந்த செல்வாக்கை பயன்படுத்தி அவருக்கு மரண தண்டனையை அவர்கள் தீர்ப்பாக எழுத வைத்து விடுகிறார்கள். அந்த தீர்ப்பு எழுதப்பட்ட பிறகு அதை செயல்படுத்த வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அதை செயல்படுத்துறதுக்கு ஆளுங்க வர்றாங்க. ஒரு எதேச்சையான உண்மை என்ன என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அவர் இவ்வளவு தியாகம் அர்ப்பணிப்புள்ள வேலையை செய்த பிறகும் கூட அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ரொம்ப கம்மியான பேர் தான் இருந்தார். அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் நிறைய பேர் இருந்தாங்க. இவரை கொல்லுவதற்காக ரோம அரசாங்கத்தின் அதிகாரிகள் வருகிறார்கள். வந்தா அவங்களுக்கு யாரு தெரியாது, ஈசா யாருன்னு தெரியாது. இவர் பிடிச்சிட்டு போனோம்ல, ஈசா யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. திருக்குர்ஆனுடைய விரிவுரை நூல்கள் பலவற்றிலும் இந்த விஷயங்கள் பல்வேறு விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னா, இவரை கொலை செய்வதற்காக அரசு அதிகாரிகள் வந்தபோது வருகிறார்கள் என்கிற செய்தி அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாலேயே சொல்லிட்டான். முன்னாலேயே சொல்லி அல்லாஹ் சொல்றான், உங்களை அவர்களால் நெருங்க முடியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களை வானத்திற்கு உயர்த்தி கொண்டு வந்து விடுவார். என்ன செய்யப்படும் என்றால், நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், உங்களை போல ஒருவர் அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்படுவார். அல்லாஹ் சொன்னான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சீடர்களுக்கு இந்த விஷயத்தை வெளிப்படையாக சொன்னார்கள். நம்முடைய எதிரிகள் வெற்றி அடைந்து விட்டார்கள், என்னை கொல்வதற்கான உத்தரவை அவர்கள் பெற்றுக் கொண்டு விட்டார்கள். ஆனால் அல்லாஹ் என்னை காப்பாற்றுவதாக வாக்களித்திருக்கிறான், என்னை அவன் தன்னளவில் உயர்த்தி கொள்வான். மாத்தேயு சுவிசேஷத்தில் இந்த வார்த்தைகள் தெளிவாக இடம்பெறுகின்றது. இறைவன் என்னை காப்பாற்றி விடுவதாக என்னுடைய பிதா என்னை காப்பாற்றி விடுவதற்காக வாக்களித்திருக்கிறான், கவலைப்பட வேண்டியதில்லை என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன் மக்களிடத்திலே சொன்னார். இங்கதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், ஈசா சொன்ன வார்த்தையில் அவர்களுக்கு நம்பிக்கை வரவில்லை. என்ன நடந்துச்சோ அதைத்தான் அவங்க பார்த்தாங்க. நடந்தது அவர்களுடைய புத்தியை குழப்பிவிட்டு. ஈசா தெளிவா சொல்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாசகம் பைபிளில் இப்போதும் தெளிவாக இருக்கிறது. என்னுடைய இறைவன் என்னை காப்பதாக வாக்களித்திருக்கிறான், என்னை தன்னளவில் அவன் உயர்த்தி கொள்வதாக சொல்லி இருக்கிறான், எனவே அவர்களால் என்னை நெருங்க முடியாது என்று அவர் சொன்னார். அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலாக்கின் ஷுப். அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப தெளிவா சொல்றான், வமா கதலூஹு, அவரை அவர்கள் கொலை செய்யவில்லை, வமா ஸலபூஹு, அவரை அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை, வலாக்கின் ஷுப்பிஹ லஹும், அவர்களுக்கு குழப்பம் ஏற்படுத்தப்பட்டது. என்ன செய்யப்பட்டதுங்கிறத திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க. அந்த சீடர்களுக்கு இடையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள். என்னை இறைவன் உயர்த்தி கொள்வதாக சொல்லி இருக்கிறார், அதனாலே உங்களில் யார் எனக்கு பதிலாக பலியாக தயாராகிறீர்கள்? நீங்கள் உங்களில் யார் எனக்கு பதிலாக பலியாக தயாராகிறீர்களோ அவர்களுக்கு அதற்கு பதிலான நன்மை சொர்க்கத்தில் கிடைக்கும் என்று கேட்டார்கள். அவருடைய சீடர்களில் ஒருவர் சொன்னார், உங்களுக்கு பதிலாக நான் பலியாக தயாராகிறேன். இது நடந்துச்சு. இதுக்கு இடையில அவர்ல ஒருத்தர் தயாரா இருந்தார். அவங்கள ஒருத்தர் ஈசாவுக்கு பதிலாக பலியாக தயாராக இருந்தார். இதுக்கு இடையில ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தேடி வந்தார்களே படை வீரர்கள், அவர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு தெரியாது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்காங்கன்னு தெரியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தங்கி இருக்கிற இடத்தில் வந்து அவரை காட்டி கொடுப்பதற்கு யாராவது கிடைப்பார்களா என்று யோசித்தார்கள். அப்படி யோசித்த போது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சீடர்களிலேயே ஒருவரை அவர்கள் பிடித்தார்கள்.
எல்லா இடத்துலையும் ஆட்சியில் இருக்கிறவங்க செய்யற தந்திரம் அது. எங்கிருந்தே ஆள் பிடிக்கிறது, அந்த கட்சியிலிருந்து ஆள் பிடிக்கிறது. ஈசா அவனுடைய சீடர்களே ஒருத்தனை பிடிச்சாங்க. பைபிள் அவருடைய பெயரை யூதாஸ் என்று சொல்கிறது. சீடர்களே ஒருத்தர் பிடிச்சாங்க. 30 வெள்ளி நாணயம் தருவதாக சொன்னார்கள். அற்பமான காசு. மனுஷனுக்கு காசாசை வந்துருச்சுன்னா அந்த ஆசையில என்ன வேணாலும் செய்வாங்கிறதுக்கு ஒரு அடை. வெறும் 30 வெள்ளி காசுகளுக்காக ஈசாவை காட்டி கொடுப்பதற்காக அவர்களில் சீடனாக இருந்த ஒருத்தனே முயற்சி செய்தான். பைபிள் சொல்லுகிறது, பனு இஸ்ராயல்களுடைய கதை சொல்லுது. அவன் சொன்னானா, நான் போவேன், நான் போய் ஒருத்தரை முத்தமிடுவேன், நான் யாரை முத்தமிடுறனோ அவர் தான் ஈசா, பிடிச்சுக்கணும் நீங்கன்னு சொன்னான். அந்த யூதாஸ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை காட்டி கொடுப்பதற்காக வந்தபோது அல்லாஹ் அவனுடைய முகத்தை ஈசாவுடைய முகமாக மாற்றிவிட்டார். அவனுடைய முகத்தை அல்லாஹ் ஈசாவுடைய முகமாக மாற்றினான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் வானளவில் உயர்த்தி கொண்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வானத்தில் அளவில் உயர்த்தி கொண்டார்கள். எனவே பிடிபட்டவன் யூதாஸ் காட்டி கொடுக்க போனவன் திரும்பி பார்த்தபோது அவன் ஈசாவின் தோற்றத்தில் இருந்தான். எல்லோரும் அவனை பிடித்து கொண்டார்கள். அவன் நான் இல்லைன்னு சொன்னான். எல்லாரும் அப்படித்தானே சொல்லுவாங்க. பிடிபட்டவங்க எல்லாரும் குற்றவாளி, நான் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவனை பிடித்து கொண்டு அவர்கள் கொண்டு வந்து சிலுவையில் அறைந்தார்கள், கொலை செய்தார்கள். எனவே சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்படுகிற பழக்கம் அன்றைய ரோம கலாச்சாரத்தின்படி ஒருத்தனை சிலுவையில் அரைஞ்சு, சிலுவை மாதிரி மரத்துல மாட்டி வச்சிருவாங்க. அந்த சிலுவையை அவன் தான் தூக்கிட்டு வரணும். ஒரு ஆள் யார் குற்றவாளியோ அந்த குற்றவாளி அவன் தான் அவனுடைய தோல்ல அவனுடைய சிலுவையை தூக்கிட்டு வரணும். அதே போல அந்த யூதாஸின் தோல்லையே அவனுடைய சிலுவையை கொண்டு வர வைத்தார்கள். சிலுவையில் அவன் அறையப்பட்டான். சிலுவையில் அறையப்பட்டவன் ஈசா அல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அறையப்படவில்லை. திருக்குர்ஆன் மிக தெளிவாக பிரகடனப்படுத்துகிறது. ஒமா கத்தலுஹு, அவரை அவர்கள் கொலை செய்யவும் இல்லை. ஒமா சலபுஹு, அவரை அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை. வலாக்கின் ஷுப்பிஹ லஹும், அங்கே ஒரு குழப்பம் ஏற்படுத்தப்பட்டது. அல்லாஹ் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு ட்விஸ்ட் உண்டு பண்ணி எவனையோ சிலுவையில் அறைய வைத்தார்.